சொல்லுகிறது, தேவனை தேடாதவர்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டது அல்லது அவர் அகப்பட்டார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேடாதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றான், அவன் கண்டறியும்படியா தேவன் வெளிப்படுகிறார். நம்ம எல்லாமே இதுக்கு முன்னாடி எல்லாமே வாசிச்ச ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, தேடுகிறவன் யாவனோ அவன் கண்டறிவான் என்று சொல்லித்தானே வாசிச்சோம். தேடுகிற மனுஷன் தானே கண்டறிவான், தொலைந்து போனதை தேடுகிறவன் தானே கண்டுபிடிப்பான். அப்படி இருக்க சொல்ல தேடாத மனுஷனுக்கு கர்த்தர் கண்டறியும்படியா இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, கொஞ்சம் யோசிக்க தோணுது. யார் இந்த தேடாதவர்கள்? யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை எழுதுறதுல தேவனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேடாத இருக்கிற மனுஷருக்கு கர்த்தர் கண்டறிகிறார். அது மட்டும் இல்லாமலோ தேவன் அந்த மனுஷர்களுக்காகவே தம்முடைய கரங்களை விரித்து தேவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதை வாசிக்க தேவையில்லை, இதனாலே நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அவர் தேடாத இருக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் அவரே அகப்படுகிறார் என்று சொல்லும் போது இந்த வார்த்தை கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம தியானிச்சுட்டு வந்துருவோம். யார் இந்த தேடாதவர்கள்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரத்துல, ஏன்னா ஏசாயா பத்தி எழுதிருக்கு இல்லையா, அவரு எந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 65ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை மறுபடியும் அங்கே இருக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல தங்கள் தம்முடைய நினைவுகள் படி புறத்தாட்டமான ஜனத்தண்டைக்கு என் கைகளிலே நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தமும், பாத்தீங்களா, நாம என்னுடைய சந்நிதியிலே நித்தமும் கோபம் உண்டாக்குகிறவர். தேடாதவர்கள் என்று சொன்னா என்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தேவன் மேல பயபக்தி இல்லாதவர்கள் சொல்லி அர்த்தம். கர்த்தர் தன்னுடைய கரங்களை நீட்டினும் போது கூட அவர்கள் தேவனுக்கு விரோதமா கலங்கு பண்ணி தேவனை விரோதமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அப்படியாக இருக்கிற ஜனத்துக்கு, அப்படியாக இருக்கிற மனுஷர்களை ஒரு மனுஷன், ஒரு தேவாத தேவன் இந்த உலகத்தை நேசித்து இந்த மனுஷன் இப்படியாக இருந்தால் அழிந்து போயிடுவான் என்று சொல்லி அந்த மனுஷன் யாரை பத்தி வேதம் சொல்லுகிறது? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை யாரை குறித்து சொல்லுகிறது? அந்த மனுஷர்களுக்காக தான் தேவன் என்ன செய்யறாரா, அவருடைய கரங்களை நீட்டுகிறார். அவருடைய கரங்களை நீட்டுகிறார். இதை தேடாத மனுஷர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தேவனை அறிகிற மாதிரி உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதவர்கள் தான் தேடாதவர்கள் எண்ணிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்தோடவே வருவதற்கு காரணம் என்ன? அவர் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போது அந்த அப்பாயின்மெண்ட் நீ என்ன பண்றனா தள்ளி விட்டு போயிட்டு இருக்க. கர்த்தருக்கு இந்த உலகத்தையே சிருஷ்டித்த என் தேவனை கர்த்தர் உனக்கு ஒரு நேரத்தை கொடுத்தாருன்னா அந்த நேரத்தோடவே நீ தேவனுடைய ஆலயத்துல இருந்து அவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட் நீ என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். நம்ம நேரத்தை கழிச்சு நம்ம வரும்போது நீ யாரை அவமானிக்கிறீங்க தெரியுமா? யாரை அவமானிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவமானிக்கிறோம். இதெல்லாம் தேவனை தேடுவது. தேவன் மேல வாஞ்சி உள்ளவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா மாறுவான் என்று சொல்லி சொல்கிறது. தேவன் மேல வாஞ்சியோட பயபக்தியோட நேரத்தோட கடைபிடிக்கிறவனை கர்த்தர் உயர்ந்த வழக்கங்களை வைப்பார் என்று சொல்கிறது. அப்படியானால் நீ நேரத்தை கடைபிடிக்காத தேவனுடைய ஆலயத்துல வருவமானால் நீ தேவனையே அவமானப்படுத்தின மாதிரி கர்த்தர். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. தேடாதவர்கள் யாரு? அவருக்கு ஏன் தேவன் கண்டறிகிறார் சொன்னா நீதான். தேவனை தேடாதவர்களை ஒரு எண்ணிக்கையில நம்மதான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அகப்படுகிறார். இது உன்னோட பெருமை எல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்மளுடைய பெரிய சிறந்த பக்தி எல்லாம் ஒண்ணு கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற கிருபைதான். என் வார்த்தை இந்த ஜனம் கேட்கலன்னு சொன்னா, என் வார்த்தை இந்த ஜனங்களோட காதுல போடலன்னு சொன்னா பாதாளத்துல பயங்கரமான ஒருத்தர் காத்துன்னு இருக்கான். உயிரோடவே விளங்குறதுக்காகவே, உயிரோடவே பிச்சு சாப்பிடுறதுக்காகவே, பிரியமானவர்களே,
அது சின்ன பிள்ளையோ அல்லது கிழவனோ அவனுக்கு ஈரம் இருக்காது. இவன் நல்லவனோ இவன் கெட்டவனோ அது அவனுக்கு தெரியாது. பயங்கரமான ஒரு நரகாக்னி காத்து கொண்டு இருக்கிறது. மைமூனாக கேட்டுக்கோங்க, தேடாதவர்களுக்கு கர்த்தர் கண்டறிகிறார். இது உன்னோட திராணி கிடையாது, உன்னோட பேக்ரவுண்ட் கிடையாது. என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இல்ல, உன் பேக்ரவுண்ட் சுத்த குப்பை. கர்த்தருக்கு முன்னாடி இன்னைக்கு நீ தேவனை தேடு. தேவனை தேடாம இருக்கிற ஒரு மனுஷன் மேல கர்த்தர் இன்னும் ஏதோ ஒரு போன போது சொல்லி இரக்கத்தை காமிக்கிறாரு. வாங்க, எரேமியா புத்தகத்துல கூட ஒரு 35-15 வாசிக்க ஸ்பீடா. சீர்திருத்தங்கள் என்னதான் குடியிருப்பீர்கள் என்று சொல்லி நான் உன் பிதாக்களுக்கு வாக்கு கூறின நீ குடியிருக்க வேண்டிய ஒரு தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். என்னது நம்ம குடியிருக்கிற தேசம்? எங்கே இருந்து வருகிறோம்? என்ன செய்ய வருகிறோம்? எந்த இடத்துல இருந்தோம்? முன்பாக அடிமைத்தனம் என்ற ஒரு பாவத்திலே வாழ்ந்தோம். முன்பாக அடிமைத்தனம் என்ற ஒரு எகிப்திலே வாழ்ந்தோம். எகிப்து தேச இருந்தோம். நம்மளுடைய முன்னோர்கள் கல்யாணம் இந்த மாதிரி அடிமைத்தனத்துல தான் நான் உன்னை கொண்டு வர போறேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணதை கர்த்தர் இன்னைக்கும் அதை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த பழைய காலத்திலே அடிமைகளா இருப்பது இப்ப இந்த புதிய காலத்திலே அடிமைகள் என்று சொன்னா யாருக்கு அடிமை தெரியுமா? பிசாசு என்ற ஒரு எகிப்தனுக்கு அடிமை. தேவ பிள்ளைகள் எல்லாமே பிசாசு என்றவருக்கு ஒரு எகிப்தனுக்கு அடிமையா இருக்கிறீங்க. இதோ கர்த்தரோட கிருபையினாலே உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கு வாக்கு பண்ண தேசத்துல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீ அவர் என்ன பண்ணணுங்க? காலையில இருந்து ஆதியாகத்தை வாசிச்சு ஆபிரகாமுக்கு சாரால் என்னன்னு கேட்டாங்களாமா, அந்த மாதிரி இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்ணணும்? நம்ம தேவனை தேடணும். தேடுகிற இடத்துல நம்ம இருக்கணும். அவர் நீ தேடாத கர்த்தரும் கிட்டே வரான்னு சொன்னா நீ அவருக்கு தேவைன்னு அர்த்தம். நீ அவருக்கு தேவை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராதவர்களை குறித்து ஒரு சில ஒரு துளி அளவுக்கு கோபம் இருந்தாலும் மறுபடியும் நான் பேசுறேன்னு சொன்னா இது உன்னோட பெருமை ஒண்ணும் கிடையாது. என்னது நான் இருக்கிற ஸ்டேட்டஸை வச்சுதான் அவர் திரும்பி வராரு பேசுறாரு அப்படியெல்லாம் நம்மளுடைய பெருமை ஒண்ணு கிடையாது. அவர் விட்டாருன்னா நீ எங்க போயிடுவ சொல்லி ஆண்டவர் அனுப்புறதுனாலதான் அந்த மனுஷன் வராரு. இந்த ஊழியக்காரரை போய் சொல்லிக் கொண்டு இருக்கிறது காரணம் தெரியுமா? உன்னோட ராணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய கிருபை மேல இருக்கிறதுனாலதான் அந்த வேலைக்காரனை தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல கேளுங்க. நம்ம தேடாத பயபக்தியே இல்லாத இருக்கிற ஒரு வாக்கில இருக்கும் போதுதான் தேவன் தேடி வந்தார். இங்க இருக்கிறவர்கள் யாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி போல, ஆனா அவர் தான் நம்மளை தேடி வந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம தேடி போனவரை இதோ உலகத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம தேடி போனோம், அதெல்லாம் விலகி போனது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை தேடிதான் இந்த மகிமுள்ள தேவன் இறங்கி வந்தான். உன்னை தேடிதான் இந்த மகிமுள்ள தேவன் இறங்கி. ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அந்த மனுஷனை பத்தி நான் சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையில இருக்கிற ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் பேர் என்ன பாத்தீங்கன்னா ஜான் நியூட்டன் என்று சொல்ற ஒரு மனுஷன். ஜான் நியூட்டன் என்று சொல்ற ஒரு மனுஷன். இவருடைய வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய தேசம் லண்டன். ஆனாலும் கூட ஆப்பிரிக்கா கண்ட்ரில இருக்கிற நிறைய பேரு அடிமைகளை இருக்கிறவர்களை அல்லது பெண் பிள்ளைகளும் அல்லது ஆண் பிள்ளைகளும் எல்லாருமே அடிமைத்தனத்துல இருக்கிறவர்களுமே வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு தேசத்துல விற்பனை பண்ற ஒரு தொழில் இவரு. ஆக மொத்தத்துல ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒரு விவசாய கூட்டத்திலே தள்ளி கொண்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தேவனை தேடல. அவங்களோட பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும் கர்த்தரை தேடல. தன் மனசை கல்லாக்கி கொண்டால், தன் மனசை எப்படியாக பணத்தை சம்பாதிச்ச வேண்டும், சம்பாதிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் அடிமைத்தனத்திலே எல்லா ஜனங்களை விற்பனை பண்ற ஒரு வேலையா செஞ்சு கொண்டு இருந்தான் ஜான். இதோ இந்த கீழே விழுவதுக்கு பாக்குறது இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல அந்த 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 போட் அந்த கீழே விழுந்துரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த தண்ணீரை முழுகி போயிடும். ஐயோ, யாராவது ஒரு கடவுள் இருந்தா என்னை காப்பாத்துங்க, யாராவது ஒரு சாமி இருந்தா என்னை காப்பாத்துக்க சொல்லி கதறி அழுதாரு. தம்பி அந்த வழியில போகாதரா அப்படின்னு அவங்க அம்மா சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க தானே. வந்துச்சு அப்ப வாழ்க்கையில அவன் காப்பாற்ற இந்த தொழிலை விட்டுருவான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல அவர் அந்த பேலையில அந்த புயல்ல உட்கார்ந்து கொண்டு அந்த போட்ல உட்கார்ந்து தெரியாத செய்யறது யாராலுமே கூட செய்ய மாட்டாங்க. எல்லாமே தெரிஞ்சுதான். நான் தெரிஞ்சே செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்ல உட்கார்ந்து கொண்டு அழுது ஜெபம் பண்ணார் ஜான் நியூட்டன். விமானல கேட்டுக்கோங்க, அந்த அழுது ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துல உடனே புயல் நின்றுச்சு. கர்த்தர் உடனே புயல் நின்று ஒழுங்குபடியா ஓடுது. கரைக்கு வந்து சேர்ந்த உடனே அவங்க எல்லாருமே விடுவிச்சு, நீங்க உங்க தேசத்துக்கு போய் எப்படியாவது பொழைச்சுக்கோங்க, நான் இனிமேட்டு இதை தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாரு தன்னோட வாழ்க்கை. அந்த நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு தன்னுடைய வாழ்க்கை. அவர் என்னவா மாறுறாரு, என்ன செஞ்சாரு, 82 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேகமான புஸ்தகங்களை எழுதினாரு. அமேசிங் கிரேஸ் சொல்லி, glory of God சொல்லி அந்த காலத்துல அவர் எழுதின அந்த புத்தகத்தை வச்சு கோடிக்கணக்கான ஜனங்க ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அமேசிங் ஆஃப் கிரேஸ், அற்புதமான தேவ கிருபை சொல்லி அநேகமான புத்தகங்கள் எழுதினார். அந்த பாப்புலரான புத்தகத்தை பேர் சொல்றேன், அமேசிங் கிரேஸ். அந்த புத்தகத்தை படிச்சு அநேகமானவர்கள் தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக சமர்ப்பித்தாங்க. தேடாத இருக்கிற ஒரு மனுஷன் தேவனை தேடினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தேடினதுனாலவே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட உங்களுக்கு தெரியும், இதே வார்த்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பாக அவரோட பேர் என்னன்னு சொல்லிச்சு பைபிள். முன்பாக அவரோட பேர் என்னன்னு சொல்லிச்சு, ஒரு பிரபலமான ஒரு
படிப்பாளர், டபுள் PhD. அந்த காலத்துல டபுள் PhD படிச்சாரு. என்ன படிச்சாரு? டபுள் PhD படிச்சாரு. அந்த படிப்பு படிச்சு ஆனா அவருக்கு ஒரு மத வெறியை பிடிச்சிருந்தாரு. ரோமாவில இருக்கிறது என்ன மதம் பாத்தீங்கன்னா யூதர்களுடைய மதம். யூதர்களுடைய மதத்தை, கலாச்சாரத்தை இந்த கிறிஸ்தவர்கள் சீரழிச்சிடுறாங்க. ஏதோ இவங்களை கொல்ல வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானத்தோட, ஒரு 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 லெட்டரோட, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு கிளம்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கொன்னாரு. இவ்வளவு பயங்கரமான ஹிஸ்டரி இருக்கு இந்த சவுலுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தாங்க முடியல, தேவனால தாங்க முடியல. அப்பாவியான ஜனங்களை சாவடிக்கிறாங்க, அப்பாவியான ஜனங்களை ஆராதிக்காத, இவ ஏதோ ஒண்ணு பண்றானே அப்படின்னு சொல்லி தேவனால தாங்க முடியாத அந்த தமஸ்குன்ற பகுதியிலே மேல் தெருவுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திச்சார் அந்த மனுஷனை. தேவன் திடீர்னு சொல்லி ஒரு பெரிய வெளிச்சமும் அந்த மேல அந்த மனுஷன் மேல உதித்தது. அந்த மனுஷன் இந்த குதிரையிலிருந்து கீழே தவறி கீழே விழுந்துட்டா போல. கீழே விழுந்த உடனே கண்ணு தெரியல அந்த மனுஷனுக்கு. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பத்துகிறாய் அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ துன்பத்துகிற கிறிஸ்து நானே, நீ பயபக்திக்காக இருக்கிற கிறிஸ்து நானே, நீ தேவாலே இருக்கிற உன்னை தேடி வந்த கிறிஸ்து நானே, உன்னோட பயபக்தி வாழ்க்கை பயமும் சொல்லி வந்த கிறிஸ்து நானே. ஐயா நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னா, என்ன நீ பார்க்க இயலாது, என்னை பார்க்க இயலாது. உண்மையாலவே இயல முடியல, உண்மையாலவே அவனால பார்க்க முடியல. அவன் முன்பாக இருக்கிற குதிரை கூட பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? கேட்டுக்கோங்க, உன்னை தேடாத இருக்கும்போது அவர் உன்னை தேட வைக்கிறாருன்னு சொல்லும்போது, அவர் உன்னை கண்டறிகிறாருன்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு பிரச்சனையோட சந்திச்சுதான் கர்த்தர் உன்னை தேட வைப்பார். இதுதான் ரகசியம். ஒரு பிரச்சனையோட சந்திச்சுதான் தேவன் உன்னை தேட வைப்பார். காலத்துல என்ன DC 50 எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரு கட்டி இருந்தது. டாக்டர்ஸ் சொன்னாங்க, ஐயோ அறியாத பையனா இருக்கானே, டியூப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே, என்ன பண்றது? ஷிஃப்ட் பண்றாங்க. நான் ஒரு நாள் டிஃபன் சாப்பிட்டு போயிட்டு வரதுக்குள்ள அந்த படி ஏறி இந்த வார்டுல போன உடனே என் பக்கத்துல என் கூட பேசுறவர் அங்க படுத்திருக்காரு. அந்த லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 2வது ஆள் நான் தான். இப்ப நெக்ஸ்ட் நம்பர். நான் அப்பெல்லாம் எனக்கு விசுவாசம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, எங்க அம்மா தான் விசுவாசம். அப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஜெபம் பண்ணிக்கோப்பா, ஏசப்பா உன்னை குணப்படுத்துவாரு, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கர்த்தர் உன்னை குணமாக்குவாரு அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் விசுவாசம் இல்லை. சரி, ஆனாலும் எங்க அம்மா சொல்லுதே, இங்க இருந்து ஓடவும் முடியாது, ஏன்னா வெளியே போனா டாக்டர்ஸ் இருக்காங்க, பக்கத்துல பார்த்தா எங்க அம்மா இருக்கு. சரி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது, கரெக்டா இரவு, இந்த சாட்சி ஒரு வாட்டி சொன்னா கூட நினைக்கிறேன், கரெக்டா இரவு வந்து ஒரு மனுஷன் என்னோட 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 செஸ்ட் பகுதியில அப்படி தொட்ட உடனே, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த கட்டி எங்க போய் கரைஞ்சிச்சுன்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ரியல் சாட்சிங்க. இதெல்லாமே மறுநாள் டெஸ்ட், எனக்கு மறுநாள் எக்ஸ்ரே ஒண்ணு எடுக்கணும். அந்த எக்ஸ்ரேல முன்னாடி எக்ஸ்ரே
டாக்டர்ஸ் கேட்டாங்க, எங்க போச்சு இந்த கட்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவோ டாக்டர், ஜெபம் பண்ணோம், என் ஆண்டவர் தொடச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேடாத இருக்கிற மனுஷர்களை தான் தேவன் தேடி வருகிறார். இப்ப நீயும் நானும் கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியமானவர்கள். இன்னைக்கு நீ நானும் தேவனை தேடிக்கொண்டு இருக்க வேண்டும்ன்றதுக்காகவே உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை நீ என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். கர்த்தருக்கு என் வாழ்க்கையில இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி அன்னைக்கு யாரோ ஒரு பிரதர் சொன்னாரு, என்ன யாராலும் திருத்த முடியாது. கர்த்தர் உன்னை திருத்துவாங்க சொன்ன. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவையாத மனுஷருக்கு கர்த்தர் விரைவிலேயே தேவன் வருகிறவராக இருக்கிறார். விமானங்களை கேட்டுக்கோங்க. எருசலேம் பகுதியிலே கழுத மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊர்கோலமா கொண்டு வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுமே ஆர்ப்பாட்டத்தோட துதிக்கிறாங்க. ஹோசன்னா ஹோசன்னான்னு சொல்லி பாடி துதிக்கிறாங்க. அங்க பக்கத்துல யூதர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா ஏசுனாங்களே அவங்களால வாய் மூடி சொல்லு. ரொம்ப சத்தமா இருக்கு. எங்க பிள்ளைகள் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அவங்கள வாய் மூடி அப்படி சும்மா இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாமே சும்மா இருந்தாங்கன்னா இந்த கல்லு எழுந்து எனக்கு துதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கல்லுக்கு எங்க உயிர் இருக்கு? கல்லுக்கு எங்க வாய் இருக்கு? கல் எப்படி துதிக்கும்? அவங்க புரிஞ்சுச்சா? அவங்கதான் தேடாதவர்கள். தேவனை தேடாத இருக்கிற மனுஷர்களை கர்த்தர் எழுப்புவார். அவரை கண்டறியும்படிய கர்த்தர் அவங்க கிட்ட நெருங்கி வருகிறார். கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நீயும் நானும் தேடாத இருக்கிற ஒரு மனுஷன், அழிந்து போனதை தேடி ரசிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். அழிந்து போனதை, இழந்து போனதை, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்திலே வாழ்ந்து இருக்கும் போதுதான் இந்த மனுஷனை தேவன் தேடி வந்தார். தேடி வந்து என்ன பண்ணாரா? வாசிக்க மறுபடியும் அந்த வாசனத்தை ரோமர் 10:20 கண்டறியப்பட்டு ஜனங்களுக்கு நாள் முழுவதும் என் கைகளில் நீட்டினே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேடாத மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்காத மனுஷர்களுக்கு அவருக்கு என்ன அப்படிதான் சொல்லுவாரு, அவருக்கு என்ன அப்படிதான் இருப்பாரு, அவருக்கு என்ன சொல்லி நம்ம மேல ஒரு குற்றத்தை சுமக்கிறாங்க பாருங்க, ஒரு விமர்சனம் பண்றாங்க பாருங்க. தேடாத இருக்கிறவர்களே வேதம் சொல்லுகிறது, உங்களை குறித்துதான் கர்த்தர் தினந்தோறும் கை விரித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த மனுஷன் மேலமோ தேவன் தயவு காட்டுகிறாரு. இந்த வார்த்தை ஒரு வார்த்தையும் இன்னைக்கு சொல்ற இந்த ஊழியக்காரனோட வார்த்தை, ஒரு வார்த்தையும் மிஸ் பண்றாத. ஒருவேளை போயிடுச்சுன்னா கிடைக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு தேடாத இருக்கிற, மனதெடுத்து கொண்டு இருக்கிற, ஆழ்ந்து புரண்டு தள்ளுகிற, அல்லது கர்த்தருடைய ஆழ்ந்து வராத, பயபக்தி இல்லாத இருக்கிற மனுஷர்களை கேளு. உனக்காகவே தினந்தோறும் தேவன் கை விரித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்போ வருமோ? கர்த்தர் தன்னோட கைகளை விரித்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. வாசிச்சு வந்துறீங்களா? வாங்க, நீதிமொழிகள் புத்தகம் எத்தனாவது வருஷம், எத்தனாவது அதிகாரம்? 1:24 வருஷம் வாசிங்க. 1:20. நான் என் கையை நேற்றிலும் கவனித்து
விமர்சனம் பண்ணாங்க. அவர் நீட்ட கை பேய ஓடுறதுக்காக கை நீட்டினாரு. இவர் பேய் பிடிச்சு ஒரு பேய்களுக்கு அதிபதினு சொன்னாங்க. இத்தனை அவமானம் தாங்கினது யாருக்காக தெரியுமா? இத்தனை அவமானம் யாருக்காக தாங்கினா தெரியுமா? உனக்காக தான். கர்த்தர் ஒரு சொல்ல நம்மளால தாங்க முடியாது, பத்துக்கிட்டு எரியும். ஒரு சொல்ல தாங்க முடியாத இருக்கும்போது இத்தனை அவமானங்கள், இத்தனை நிந்தைகளும், இத்தனை போராட்ட அடிகளும் எல்லாமே உனக்காகவே தாங்கினார், நம்மளுக்காகவே தாங்கினார். நான் கை நீட்டும் அந்த வார்த்தை சொல்லு, அந்த வார்த்தை கேட்காதே போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்தெந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் கை நீட்டினார் சொல்லி பார்ப்போமா? ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி என்னோட செய்தி நிறைவு செய்கிறேன். நேரம் கடந்த பண்ணினால் எந்தெந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் கை நீட்டினார் வாங்க. யாத்ராக புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வருஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு, வாசிச்சு யாத்ராகோ வாசிக்கப்பா. எக்ஸோடஸ் 7:5 யாத்ராகம் 7:5 வாசிங்க. நானே கர்த்தர் என்று. அல்லேலூயா. இந்த கை எதுக்கு நீட்டினார் தெரியுமா? இப்ப என்ன புரிஞ்சிச்சு நமக்கு? என்ன கை எதுக்கு நீட்டினாரு தம்பி? எதுக்கு? எகிப்தியர்கிட்ட இருக்கிற தன் ஜனங்க, தன் சொந்த ஜனங்க, அடிமைத்தனமா இருக்கிறவங்க, அவங்களை ரட்சிக்கவே கர்த்தர் தன் கரத்தை நீட்டினார். உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ரட்சிக்குமே கர்த்தர் நீட்டினார். ஆக்சுவலா சிலுவையானது, சிலுவை ரூபமானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் டைப்ல இருக்கும், சாரி பிளஸ் டைப்ல இருக்கும். பிளஸ் டைப். இந்த பிளஸ் டைப்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவா விரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மார்பு பகுதி 2 கிளியர் அளவுக்கு விரிக்கிறதுக்கு அளவில்லாத அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொல்றதுக்காக. புரிஞ்சிச்சா? அளவில்லாத அளவுக்கு வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காகவே தன்னோட மாறு பகுதியை விரிச்சுக்கிட்டு தேவன் நம்மளுக்காக கை விரிச்சு காமித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எதற்காகவே தன் கையை நீட்டினார் என்று சொல்லி பார்க்கும்போது தன் ஜனங்களை ரட்சிக்கோமே கர்த்தர் ஸ்தோத்திரம். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொன்ன பரலோகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான தூதர்களும் இறங்கி வந்துருவாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கைது பண்ண மல்கூஸ், கைது பண்ண மல்கூஸோட உடனே அவன் கையில இருந்து விடுவிக்கிறதுக்கு கர்த்தராலவே முடியும். ஆனால் அது செய்யல. அந்த சிப்பாய், அந்த சேவை எல்லாமே அவர் மேல ஒரே டைம்ல வந்து மேல விழுந்து கைது பண்ணாங்க. ஆனா அவர் சொன்னார்னா ஒரு தூதன் வந்தாலே போதும், கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாருமே சதமாறி வெட்டிட்டு சாச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா காலை வெட்டினாரு. மல்கூஸோட காலை வெட்டின போது தேவன் என்ன சொன்னாரா? சபாத்ரா தம்பி, எனக்காக நீ நல்ல பெரிய காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? நீ யார் தடை செய்யறதுக்கு? இது தேவனோட சித்தம். நான் கைதி ஆவது தேவனோட சித்தம். அந்த மனுஷன் என்ன அடிக்கணும், அந்த மனுஷனால என்ன கொல்ல வரணும், இது கர்த்தருடைய சித்தமானால் நீ யாவை ரொம்ப சைலண்டா சொல்றீங்க. அந்த தேவன் உன்னை ரட்சிக்கலன்னு சொன்னா, நேற்று ஒரு 23 மினிட்ஸ் ஒருத்தர் நரகத்துல இருக்கிற ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். நான் அதை செஞ்சு காமிச்சது ஒருவேளை கிராபிக்ஸா இருக்கலாம். ஆனா உண்மையாலவே அது பார்த்தாங்கன்னா நெஞ்சு வெடிச்சு சத்துருவாங்க. நம்ம காட்டுற பக்தியில ஒரு பக்தியை கிடையாதுன்றது மாதிரி இருக்கு.
எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா இதே மாதிரி பக்தியா உலகத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு இந்த மாதிரி வச்சுன்னு சொன்னா அங்க போற முதலாளே நானடா இருப்பேன். அந்த இருள் அறையில அந்த ரட்சிப்பு உன்னைக்கிட்டே வரலன்னு சொன்னா அந்த இருள் அறையில உன்னோட சரீரத்துல இருக்க எந்த பார்ட்டை உன்னால பார்க்க முடியாத அளவுக்கு இருள் இருக்கு கீழே. நல்ல வெளிச்சத்துல நல்ல பிராந்தியில உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரே மறிச்சுக்குமானால் இந்த சொகுசு இருக்காது, கவனிச்சுக்கோ. ஒரு பயங்கரமான கார் இருள நம்ம போடப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலம் இருக்கு. விசுவாசத்தை தான் நெருக்கி கொண்டு வருகிறது. சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த 30 ஆத்மாவோ இந்த 40 ஆத்மாவோ நான் தேவராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியாத போகமானால் அந்த கார் இரவில போடப்பட வேண்டிய ஒரு இரவு அல்லது இருள் நம்மளுக்காகவே வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், அக்கினியை தாங்கக்கூடிய ஒரு பூச்சி இருக்கு, தெரியுமா? அக்கினி கூட தாங்கக்கூடிய ஒரு பூச்சி. நீ நான் பாக்குற ஒரு சாதாரணமான ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நான் சொன்ன பாருங்க. ஒரு பஸ் எரிஞ்சு சாம்பல் ஆக்சிடென்ட் சொன்னாங்க பாருங்க. சொன்னா ஒரு வாட்டி ஆந்திரால ஒரு பஸ் சாம்பல் ஆச்சு அப்படின்னு சொல்லி படுத்த படுக்கையோட செத்து போயிட்டாங்க சொன்னாங்க. அந்த அந்த எரியில அதோட செல்சியஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2000 வாட்ஸ் தான். அதோட வாட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட சூடு எவ்வளவு டெம்பரேச்சர் தெரியுமா? 2000 வாட்ஸ். அந்த கீழே எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு தெரியுமா? 2 லட்சம் வாட்ஸ். 2000 வாட்ஸ் டெம்பரேச்சருக்கு அங்க இருக்கிற அந்த பஸ்ல இருக்கிறவங்க உருகி போயிட்டாங்க, மெழுகுவத்து மாதிரி உருகி போயிட்டாங்க. ஆனா கீழே 2 லட்சம் வாட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. யாருக்காக தெரியுமா? இந்த வார்த்தை கேட்காதவனுக்காக, இந்த வார்த்தை கேட்டு இருதயத்துல கொண்டு போகாத இருக்கிறவனுக்காக. எனக்கு இதே நான் சாதாரண முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். உலகத்துல ஒரு காலம் சேர்த்த ஒரு காலம் சொன்ன முதலாளி நம்ம தான். போக போகிற காலம் 20 நம்ம தான் முதலாளி. எதுக்கு கை நீட்டினா தெரியுதா? அந்த இருள போகாத இருக்கிறதுக்காக. அந்த இருளை நீ போகவே கூடாது. பிரியமானவர்களை கேட்டுக்கொண்டு காலையில் காத்தவனுக்காகவே தினந்தோறும் நம் கருத்தை நீட்டினான். இப்ப அதை கேட்டுக்கிற அப்பாவோட சொல்ற வார்த்தை, இனிமேலாவது ஏதோ ஒண்ணு சரி வாழ்ந்துட்டேன், உலகத்திலே வாழ்ந்துட்டேன், ஒரு இஷ்டப்படியே வாழ்ந்துட்டேன், இனிமேலாவது தெரிஞ்சுக்கடா நாளைக்கு என்ன நடக்க போறதோ தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போறதோ கூட தெரியாது. யாருக்காவது தெரியுமா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி? 2027 ஆண்டுல நம்ம இருப்போம் சொல்லி தெரியுமா? யாருக்கும் தெரியாதுங்க. ஆனா ஏதோ இருக்கிற காலங்கள்ல கர்த்தருடைய கிருபையில தான் ஓடுது. அப்படிதான் நம்ம வண்டி அப்படிதான் ஓடுது. ஆனா இருக்கிற காலமே, இருக்கிற நேரமே ஒன்னது. காலத்தை தள்ளிவிடாத. போன என்ன தெரியுமா? இருக்கிற நேரம் தான் நம்மளுடையது. ஒருவேளை இந்த சுவிசேஷமான வார்த்தை சொல்ல வைக்கிறதுக்காக அழைச்சார என்னமா எனக்கு தெரியாது. ஆத்துல ஒரு காலு, சேத்துல காலு வைக்காத. இது பயங்கரமான டேஞ்சரான ஒரு விஷயம். கிறிஸ்தவர்களே கவனிங்க, நீ கர்த்தருடைய பிள்ளைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை தான் அதை தாக்கும். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை தான் தாக்கும். பயபக்தியா இருக்கிறவங்களை தான் தாக்கும். அது ஒரு மாயை கொண்டு வருங்க. அந்த மாய வேஷத்தை போட்டு கொண்டு வருங்க. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஒரு அம்மா ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டே வந்துட்டு இருந்தாங்களாம். கார்ல ஓட்டிட்டே வந்துட்டு இருந்தாங்களா. வலிக்குதாம்மா, முதுகு வலிக்குதாம்மா, ஒரு சைடு வலிக்குதாம்மா. கர்த்தர் ஸ்தோத்திரம், நமக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு.
என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஹார்ட் அட்டாக் தெரிஞ்சிச்சு. டைரக்டா கரெக்டா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே இசிஜி எடுத்து எக்கோ எடுத்து நமக்கு எல்லாமே ப்ராப்பரா தெரியும் போல இருக்கு. அந்த ஸ்கேனரை முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ண உடனேமா எமர்ஜென்சியா உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், நீ உட்காரு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிருந்தாங்க. பெட்ல படுக்க வச்சிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. கையெழுத்து வாங்குவாங்கல்ல, பொதுவாக டாக்டர்ஸ் கையெழுத்து வாங்க. கையெழுத்து வாங்கும்போது அந்த மாதிரி நினைச்சிச்சாமா போயிடுச்சு, இதோட நம்ம வாழ்க்கை சொல்ல முடிஞ்சு. சின்ன வயசுன்னு சொன்னா ஒரு 50 வயசு. ஆமா, 50 வயசுக்கு நல்ல ஒரு என்ன சொல்ல, பாதி வயசு முடிஞ்சிச்சு. 50 வயசுல என்ன கொண்டு போறீங்களே, என்ன ஆண்டவரு கொஞ்சம் எனக்கு ஆயுசு நாட்கள் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுச்சாமா. கேட்டதுக்கு சரி ஆண்டவர் என்ன சொன்னாரா, அவருதான் இயற்கை, அவருக்கு ரொம்ப ஈரமான மனசாச்சு. அப்படின்னு சொல்லி கரெக்டா ஏதோ இபிக்கோ ஏதோ ஒரு ஸ்கேன் இருக்காமா, அந்த ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடி சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேன் எடுக்கிறாங்களா. எடுத்த உடனே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சாம். அதுல கேளுங்க முடியல அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்களா. இந்த அம்மா ஆண்டவர் கொடுத்த அந்த உயிர் 3 மாசத்துல அல்லது 23 வருஷம் வாழணும்னு சொல்லி ஆசையா வாழுது, நிறைய வழியா வாழுது. திடீர்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியே வருது, டக்குன்னு ஒரு வண்டி ஆச்சு, தூக்கிச்சு, ஸ்பாட்ல டெட். இது நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 3 மாசம். எப்போ 3 மாசம் போயிச்சாமா. ஆண்டவர் கிட்ட கேட்டுச்சாமா, என்ன ஆண்டவரு இப்படி பண்ணிட்டீங்க, 23 வருஷம் ஆயுஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் அதுக்குள்ள என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரம்மா நான் எப்பமா உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இல்ல ஆண்டவரு, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க தானே சொன்னீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். அடிப்பாவி ஆண்டவர் சொன்னாராம். என்ன காரணம்னா, அந்த முகத்துக்கு ஃபுல்லாவே எல்லா பூசுகள் எல்லாமே பண்ணி பட்டி பார்த்து அந்த முகரூபமே மாறி பக்தி வாழ்க்கை போய் எல்லாமே சீரழிஞ்சு போயிருந்தது. கர்த்தராலவே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, தேவனாலவே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொல்ற தேவன் எதுக்கு ரட்சிக்கிறார் சொல்ற தேவ இஷ்டப்படி சொன்னா என்ன வீட்டிலே உட்கார வச்சு அல்லது வெளி உலகமே அல்லது வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லுவாரா? இல்ல, நீ நல்லபடியா இரு, பாவம் செய்யாத, உலகத்திலே இரு, பாவம் செய்யாத. எப்படி தாமரப்பூ இருக்கிறதே சேத்துலதான், ஆனா என்னைக்கான அந்த சேர தாமரப்பூல ஒட்டி இருக்கா? இப்படிதான் கிறிஸ்தவனோட வாழ்க்கை இருக்கணும். இவருக்காக சொன்னா தஞ்சாவூர் 13வது வசனத்துக்கிட்ட வாங்க. எசேக்கியேல் 25:13 ஸ்பீடா. எசேக்கியேல் புத்தகம் 25:13வது வசனம். எதோமே தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அது மனுஷரையும்
வனாந்திரமாக்குவே. இந்த பட்டயத்தால விழுவார்கள். கர்த்தர் சொல்ற இந்த இடத்துல எதுக்காக தேவன் கரத்தை நீட்டினாரு சொன்னா, தன் பிள்ளை முதலாக என்ன சொன்ன, பிள்ளைகளே ரட்சிக்கிறதுக்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாவத்தை சங்காரிக்கிறதுக்காக. ஆகவே பாவமான மனசு கர்த்தர் அதை சங்காரிக்கிறதுக்காகவே தேவன் கரத்தை நீட்டுவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ஒரு அத்திமரத்தை அத்திமரத்துல காய் இல்லையம்மா, இல்ல வெற்றுன்னு இல்ல, அது காஞ்சே போகட்டும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இனிமேல் நீ கொடுக்கவும் தேவைன்ட்டார் ஆண்டவர். ஒரு மரத்தை வச்சு மரத்தோட ஆண்டவர் பேசுறாரு. மரத்துக்கா சொல்றாரு, மரத்துக்கு ஒப்பிட்டு மனுஷனுக்கு சொல்றாரு ஆண்டவர். அது அத்திமரம், அத்திப்பழங்கள் காய்க்கிற காலம் கிடையாது, அந்த சீசன் கூட கிடையாது. அப்படியானா இது அநியாயம் தானே? கரெக்டா தாங்க. அப்படியானா இது அநியாயமா? அநியாயம் கிடையாதா? அத்திப்பழம் காய்க்கிற காலம் இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல போய் காய் பார்க்கறதே தப்பு. அடுத்து என்ன நினைக்கிறீங்க? இல்லையா? அதோட சீசன் இல்லாத போது ஏன் ஆண்டவர் அங்க போய் தேடணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதே கேள்விதான் பக்கத்துல இருக்கிற சீசர் கேட்டாங்க. நீங்க அந்த மரத்துக்கு சாப்பிட விடுங்க சொல்லும்போது அவர் சொன்னாரா, ஒரு மரத்துக்கு வச்சு உனக்கு தாண்டா அந்த புத்தியை சொல்லணும். நானு எனக்கு இந்த மரம் போனாலும் போது, ஆனா மரத்துக்கு விட மனுஷன் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் ஆண்டவர். காலத்துக்கோ சீசனுக்கோ கிறிஸ்தவனா இருப்பதுல உலகத்தாரத்துக்கு உனக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? ஒரு 40 டேஸோ 50 டேஸோ 2 டேஸோ சொல்லி ஒரு அத்திமரத்தை ஏன் ஆண்டவர் சாகடிச்சார் தெரியுமா? அவரோட மனசு நோகடிச்சிச்சு. இருந்தாலும் எதுக்கு அதை சாகடிச்சார்? வாழ்க்கையில கசப்பானது ஏதாவது இருந்துக்குமானா தூக்கி வெளி கடாய்ச்சிருங்க. ஆமா ஐயா கேளுங்க, கசப்பானது ஏதாவது உள்ளத்துக்குள்ள இருக்குமானால், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்குமானால், உலகத்துல ஒரு வாழ்க்கையோ அல்லது ஆலயத்துல ஒரு வாழ்க்கையோ இருக்கும் டபுள் ஆக்ஷன் ரோல்குள்ளே பண்றேனால் ஒரு காலத்துல நீயும் மாட்டிப்ப. ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தர் சொல்ற தூக்கி போய், கசப்பானது இருக்கிறது தூக்கி போய். கிறிஸ்தவனோட வாழ்க்கையில மறுபேச்சு இருக்கக்கூடாது. ஏசு இது நான் பார்த்தேன், நான் இப்படிதான் இருந்தேன், இப்படிதான் இல்ல, ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும் கிறிஸ்தவன் உங்களுடைய வார்த்தை. அவர் அந்த வீட்டுக்கு போன மாதிரி பார்த்தேன், போலியோ இல்ல. கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில மாறி எல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ சொன்னா ரைட்டா இருக்கணும், அது இல்லைன்னா இல்லை. என்ன சொல்றது இருக்கா? உண்மையா எல்லாருமே வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் எதுக்கு உனக்காக கருத்தை நீட்டினாங்க?
நீ தேடல, ஆனாலும் உன்னை தேடி வந்தாரு. நீ பார்க்கல, ஆனாலும் உன்னை பார்க்க வந்தாரு. நீ அவர்கிட்ட கேட்கல, ஆனாலும் அவர் உங்ககிட்ட வந்தாரு. இவ்வளவு பெரிய கடவுள் எங்க பாத்தீங்களா? ஐயா நல்லா கேட்டுக்கோங்க. உன்னோட பக்தி வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு எது வந்தாலும் தள்ளி போடு. எது வந்தாலும் யாருங்க நினைச்சாலும் பரவாயில்ல, தள்ளி விட்டு. நீ பரிசுத்தமாதான் இருந்தாதான் கற்றுக்கு பிடிக்கிற சொன்னா உன்னோட ஸ்டைலே மாத்து. உன்னோட ஸ்டைல் மாத்து. உன் மனசாட்சி சொல்லுது. தேவனுடைய உணர்வுக்குள்ளே மனுஷர்களுக்கே பார்த்து தேவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உன்னை யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. உலகத்துல எப்படி திருந்தாலும் கேட்க போறதில்லை. ஏன் தெரியுமா? உலகம் நீ அழியிருந்தால் தேவன் உலகம் வேண்டும். ஆனா என் கத்திரோ நீ அழியக்கூடாதுன்றது தான் தேவன் வேண்டி கொண்டே இருக்கிறான். நீ அழியக்கூடாது. ஒரு மாற்றம் வரணும். ஒரு மாற்றம் வரட்டும். உண்மை கஷ்டம். பொய்னா பொய் வேண்டாம். பார்த்தானா பார்க்க, இல்ல இல்ல. செஞ்சான செஞ்ச, செய்யல செய்யல. தேவனுக்கு பயபக்திய வாழு. நீதான் கர்த்தருக்கு பிடிக்கிற மனுஷன். உனக்காக தான் தேவன் கரத்தை நீட்டுகிறான். உன்னை எதுக்காக நீட்டினாரா? எதற்காக நீட்டினாரா? ரட்சிக்கிறதுக்காக நீட்டினார். இரண்டாவது எதுக்காக நீட்டினாரா? பாவங்களை அழிக்கிறதுக்காக நீட்டினார். ரெண்டே சப்ஜெக்ட். அசுத்தமா இருக்கிறதுக்கு தேவன் பிடிக்காதனாலே தேவன் உன்னை ரட்சிக்கவே கரங்களை நீட்டினார். நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லாதனால ரெண்டோட முடிச்சது. எனக்கு கேட்டுக்கோங்க, கவனத்தோடு இருக்கு. பாதாளம் ஒண்ணு இருக்கு, பயங்கரமான அக்கினி சூழல் இருக்கு, அக்கினி கடல் இருக்கு. நீ பயந்து ஆண்டவர் ஒத்துக்கொண்டாலும் சரி, வேற எந்த ஆப்ஷன் இல்ல. உலகத்துல ஒரு காலை நான் தேவனுடைய ஒரு காலை வச்சு வாழ்வேன்னு சொன்னா இனிமேடு இது வேகாத ஒரு விஷயம். வார்த்தை கணக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவை கற்றுக் கொடுப்பான். முத்த வயதிலே பிள்ளைகள் தேவன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அது தேவன் கொடுக்கிறவர். பிள்ளைகளுக்கு என்ன தேவை அது தேவன் கொடுக்கிறவர். இதையும் தேவன் கொடுக்கிறவரா இருந்தா ஏன் உலகத்தை தேடி போன? எதுக்கு போனா? போகவும் தேவையில்லை. கர்த்தர் உன்னுடைய பேசுறார். தெரியுதா? கேட்குதா? இந்த வார்த்தை நம்மளோட பேசுறேன். வாழுங்க, பயன்படுத்த எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதா நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறப்பா. விடயத்தை பெற்ற இந்த வார்த்தைகள் அன்றைய கல்மனைகளை உடையத்தக்கதான வார்த்தைகள், இன்று 2 பங்குகளை உடையத்தக்கதான வார்த்தைகள். வார்த்தை பெருமளவு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நம்புறேன். என் ஜனங்களை இனி மாற்ற போறாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். விமர்சனம் செய்கிற இடத்துல ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. பாவம் செய்கிற இடத்துல ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. பொய் சொல்ற இடத்துல ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு முன்னே வாழவில்லை. ஒரு நல்ல சாலை ஜனங்கள் வாழ பொறுப்பேற்றப்பா. இது மாதிரி நேரத்தோட ஆராய்ச்சி வருவாங்க. நேரத்தோட கற்று பிடிவாங்க. எல்லாமே பிள்ளைகள் செய்ய போறாங்க. பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிக்கிறார்கள். நாம மகிமுண்டாக்க இந்த பார்வையில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் என்ன மகிமும் ஒருவருக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம்.